திமுக அமைச்சர்கள் எல்லாம் மோசடி கேஸ்ல மாட்டிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல எக்ஸிட் போல் வெளியாகி அதிமுகக்கும் தாவேகாக்கும் சாதகமா அமைஞ்சிருக்கு. இது திமுக பின்னணியில கொண்டு போகுமா அப்படின்ற விஷயத்த இன்னைக்கு பார்க்கலாம் வாங்க. எக்ஸிட் போல பத்தி பல தரப்புலையும் பல்வேறு விதமா பேசுறாங்க. ஒரு சைடு அதிமுக ஜெயிக்கணும், இன்னொரு சைடு திமுக ஜெயிப்பாங்கன்னு சொல்றாங்க, இன்னொரு சைடு தாவேகா தான் ஜெயிப்பாங்கன்னு சொல்றாங்க. இத பார்த்து அவங்களுக்குள்ளேயே போட்டி போடுறாங்களா, யாரு சொல்றதுதான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி மக்களுக்கு கேள்வி எழுந்திருக்கு. இந்த சமயத்துல அதிமுகவும் தாவேகாவும் கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா அதிமுகக்கும் தாவேகாக்கும் ஒரே குறிக்கோள் தான். அது என்னன்னா திமுகவை ஆட்சிக்கு வர விடாம பண்ணணும். அதுக்கு அதிமுகவோ தாவேகாவும் வர முடியாட்டி ரெண்டு பேரும் கூட்டணி வச்சா கண்டிப்பா ஆட்சியில் அமரலாம் இல்லையா? இதுக்கான பேச்சுவார்த்தை முன்னாடியே போயிருக்கு. அதுல விஜய் அவர்கள் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு தான் முதலமைச்சர் போஸ்ட் கிடைக்கணும், துணை முதலமைச்சரா நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி அவர்கள் கிட்ட சொல்லியிருக்காங்க. இதுக்கு கொஞ்சம் கூட ஒத்தே போகலையாம். அல்லது 5 வருஷத்துல 3 வருஷம் நானும் 2 வருஷம் நீங்களும் இந்த மாதிரி பிரிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி விஜய் கேட்டிருக்காரு. அதுக்கும் நோ சொல்லிட்டு இருக்காங்க அதிமுக சைட்ல இருந்து. ஆனா இப்போ பல தரப்புல திமுக முன்னணியில இருக்குமோ அப்படின்ற மாதிரி யோசிச்சதுனால தாவேகாவும் அதிமுகவும் கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு அப்படின்ற மாதிரி அதிமுக சைட்ல இருந்தும் திமுக சைட்ல இருந்தும் ஏன் தாவேகா சைட்ல இருந்து கூட நிறைய மக்கள் பேசுறாங்க. தொண்டர்களே பேசுற நிலைமைக்கு இப்போ சமுதாயம் தள்ளப்பட்டிருக்கு. ஆல்ரெடி தாவேகாவை பார்த்து நீங்க பாஜகவோட பி டீமா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு தான் இருந்தாங்க. அதுக்கு முன்னாடியே என்டிஏ கூட்டணியில இருக்க ஒரு நபர் என்ன பண்ணியிருந்தாருன்னு பாத்தீங்கன்னா, தாவேகா கூட நாங்க கூட்டணி வைக்கிறதுக்காக வாய்ப்பு இருக்கு, எங்களால முடிஞ்சானா அதை பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதனாலேயே நிறைய பேர் வந்து அதை ட்ரோலும் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் ஒரு சைடு இருக்க, 10 ரூபாய் அமைச்சர் இருக்காரு இல்லையா, அவரு நிறைய கேஸ்ல முன்னாடியே மாட்டியிருந்தாரு. ஆனா இப்போ அதுல ஒரு கேஸ் சிபிஐக்கு மாத்தப்பட்டிருக்கு. அவர் மேல 30க்கும் மேற்பட்ட கேஸ் இருந்துச்சு. அதுல 13 கேஸுக்கு மேல கிரிமினல் கேஸே இருக்குதுன்னு சொல்றாங்க. 2023ல டிரான்ஸ்ஃபார்மர் கட்டுறதுக்காக அரசாங்கம் நிதி ஒதுக்குச்சு. அதுக்காக டெண்டரும் விட்டாங்க. டெண்டர்ல இந்த இடத்துல இதெல்லாம் இருக்கு, பட்ஜெட்ல எது ரொம்ப கம்மியா இருக்கோ அதுதான் அரசாங்கம் எடுப்பாங்க. ஆனா 2003ல என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெண்டர் கொடுத்த அத்தனை பேரும் ஒரே மாதிரி பட்ஜெட்டை கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வைக்க 7 லட்சம் ஆகுதுன்னா அவங்க 12 லட்சமா கொடுத்துருக்காங்க. ஒருத்தர் மட்டும் கொடுக்கல, அங்க எத்தனை பேர் கொடுக்க வந்திருந்தாங்களோ அத்தனை பேரும் 12 லட்சம் தான் கொடுத்தாங்களாம். இதனால 392 கோடிக்கு மேல அரசாங்கத்துக்கு லாஸே ஆயிருக்கு. இந்த காரணத்தினாலேயே அறப்போர் இயக்கமும் அதிமுகவும் தனித்தனியா இவர் மேல கேஸும் கொடுத்திருக்காங்க. இதுக்காக 2003ல இருந்தே விசாரணை நடந்துட்டு இருக்கு. ஆனா யாரும் எந்த விதத்திலையும் கண்டுபிடிக்க முடியாத காரணத்தினாலேயே இது சிபிஐக்கு 2026ல மாத்திருக்காங்க. செந்தில் பாலாஜி மேல நிறைய கேஸ் இருந்துச்சு. அவரு அமைச்சரா இருக்கும் போதே அவர் மேல கேஸ் இருந்த காரணத்தினால ஜாமீன் வாங்க முடியாம போச்சு. அந்த ஒரு காரணத்தினாலே அவர் வந்து பதவியை விட்டு நீக்கவும் செஞ்சாரு. நீக்கினவங்களாவே இருந்தாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. ஒரு பேச்சுக்கு நான் பதவியை விட்டு நீக்கிட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறமே அதே மாதிரி இன்னொரு பதவியை கொடுத்து அவரை உட்காரவும் வச்சாங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் யாராவது உங்களுக்கு சம்பாரிச்சு கொடுக்குறாங்களா அப்படி இருந்தா மட்டும் போதும். மக்களுக்கு சேவை செய்யறவங்கலாம் முக்கியமே கிடையாது. மக்களுக்கு சேவை செய்யற நிறைய அரசியல்வாதிகள்லாம் இருக்காங்க. அவங்கலாம் திமுக கண்களுக்கு தெரிய மாட்டாங்க. இந்த மாதிரி காசு மோசடியும் கிரிமினல் வேலை பாக்குறவங்க மட்டும்தான் திமுக கண்களுக்கு படவே செய்வாங்க. செந்தில் பாலாஜி மேல இவ்வளோ கேஸ் இருந்தும் திமுக அவரை கட்சியை விட்டு விலக்கவே இல்லை. அது எந்த காரணத்துக்காக அப்படின்றது இன்னி வரைக்குமே கேள்விக்குறியான ஒன்னாதான் இருக்கு. இங்க மாற வேண்டியது அரசியல் கட்சி மட்டும் இல்ல, சட்ட திட்டங்களும் தான். திமுகல இந்த அமைச்சர் மேலதான் இந்த மாதிரி கேஸ்லாம் வந்திருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அவரு மேல மட்டும் கிடையாது, திமுகல இருக்கிறவங்க மேலேயே நிறைய கேஸ் இருக்குன்னு தான் இன்னி வரைக்கும் சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு சைடு இருக்க, இப்ப சமூக வலைத்தளத்துல ஒருத்தர் மட்டும் ரொம்ப ட்ரெண்டிங்காவே இருக்காரு, திமுகவோட அண்டா. ஏன்னா திமுக தான் திராவிட கட்சி, அதுக்கப்புறம் தான் நிறைய கட்சிகள் வந்துச்சு. ஆனா இப்ப இருக்கிற மக்களுக்கு அதெல்லாம் தெரியவே தெரியல. திமுக இல்லைன்னா இப்ப இருக்கிறவங்க எல்லாம் யாருமே கிடையாது, அதை ஃபர்ஸ்ட் யோசிச்சு ஒழுங்கா திமுகக்கே நீங்க ஓட்டு போட்டுருக்கலாம் அப்படி இப்படின்னு திமுகக்கு சொம்பு தூக்குற விதமா அவரு பேசி போட்டிருந்தாரு. இதை பார்க்கும் போதே என்ன தோணுதுன்னா, அவரு 40 கோடிக்கு மேல சொத்து சேர்த்து வச்சிருக்காரு. அந்த ஒரு காரணத்தினாலதான் ஒருவேளை திமுக ஆட்சிக்கு வரலனா எல்லாமே வெளிவந்துருமே. அதிமுகவும் தாவேகாவும் கூட்டணி வச்சு ஒரு வேளை ஜெயிச்சுட்டாங்கன்னா நம்ம கதை என்ன ஆகுறது, நம்ம சொத்தெல்லாம் அபகரிச்சிருவாங்களோ, அரசாங்கமே நம்ம சொத்தை எடுத்துப்பாங்களோ அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு போல. அதனாலதான் இப்ப சமூக வலைத்தளத்துல திமுகக்கு ரொம்ப வெயிட்டா சொம்பு தூக்கிட்டு இருக்காரு. இது மாதிரி தாவேகாவும் அதிமுகவும் ஒரு வேளை ஜெயிச்சுட்டா நம்ம கதைலாம் என்ன ஆகுறது அப்படின்ற மாதிரி இப்போ திமுகவை சேர்ந்தவங்க எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதிமுகவும் தாவேகாவும் இன்னும் கூட்டணியே வைக்கல,
அதுக்குள்ளேயே திமுகவை சேர்ந்தவங்க எல்லாம் பயப்படுறாங்க. ஒருவேளை இவங்க மட்டும் முதலமைச்சர் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தமிழகத்துல என்னதான் மாற்றம் நடக்கும் அப்படின்ற மாதிரி மக்கள் பல பேரும் ஆவலா தான் பார்த்துட்டு இருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதிமுகவும் தாவேகாவும் கூட்டணி வச்சா உங்களுக்கு அது ஓகேவா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போங்க. இதே மாதிரி நிறைய தகவலை தெரிஞ்சுக்க சிகப்பு நாடா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.